மாதம் பிறந்தாலே நம்ம சம்பாதிக்கிறதை விட அதிகமாக கடனாளிகள் நம்முடைய வாசல்ல வந்து நிற்கிறாங்களா? இஎம்ஐ கட்டி கட்டியே நம்முடைய வாழ்நாள் கழிஞ்சிக்கிட்டே இருக்குதா? நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் பறக்கத்தே இல்லையே, கடன்லையே நம்முடைய வாழ்க்கை கழியுதேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நிறைய இளைஞர்கள் பெண்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய கணவர் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வராரு, ஆனால் பறக்கத்தையே இல்லை ஹசரத், எப்போதுமே கடன்லையே என்னுடைய வாழ்க்கை கழியுதே ஹசரத்லாம் சொல்கிறத அவருடைய குமுறல்கள் நம்முடைய காதில் படுது. செய்யப்படுறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கடன் தொல்லையெல்லாம் நீங்குவதற்கு, கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு அற்புதமான ஒரு ஆன்மீக வழியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான்னு சொல்லி ஒரு அற்புதமான துஆவையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து, அபிவிருத்தி, அல்லாஹ்வினுடைய நேரடியான கண்காணிப்பு இருக்கணும்னா அதுக்கு ஒரு 4 வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அதை முழுமையாக நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். செய்யப்பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ராஜை ஆலிம் மீடியா யூடியூப் சேனல் குடும்ப உறவுகளே, வாழ்நாள் முழுக்க நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா சம்பாதிச்ச அந்த பணத்துல பரக்கத்தே இல்லையே, எப்பவுமே கடன்லையே கழியுதே, கஷ்டத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி குமுறிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சம்பவத்தை கேளுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ள வாராங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு அமர்ந்து இருக்கிறாங்க. அபு உமாமா, தொழுகை இல்லாத நேரத்துல இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது கவலை தைத்தவர்களாக அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கஷ்டமும் துக்கமும் கடனும் என்னை இங்க இழுத்து வந்துருச்சு. அல்லாஹ்வினுடைய பள்ளி வாசல்ல வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே நம்முடைய தோழர்கள் கஷ்டப்பட்டா அவர்களுடைய உள்ளம் தாங்காது. உடனடியாக ஒரு அற்புதமான தாரக மந்திரத்தை சொல்லித் தருகிறார்கள். அபு உமாமா, இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும், சந்தோஷமாக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், ஓதி வாங்கன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த துஆவை நான் வளமையாக ஓதி வந்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல், கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக நான் வாழ்ந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த துஆவை நம் அனைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துஆவை நாம் அதிகமாக ஓத எல்லா பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்ம ஈரேற்றம் அளிப்பான். அந்த துஆவை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது நான் ஓதுறேன், அந்த ஓதும் போது நீங்க அப்படியே சேர்ந்து ஓதுங்க. ஸ்கிரீன்ஷாட்ல வரும், அதையும் பார்த்து அப்படியே ஓதுங்க. இல்ல இந்த துஆ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய நம்பர் கீழே வரும், அந்த நம்பர்ல அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த கடன் தொல்லை நீங்குவதற்குண்டான துஆவை அனுப்புங்கள் என்று சொன்னீர்கள் என்றால் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக அந்த துஆவை அனுப்பி விடுறேன். நான் இப்ப ஓதுறேன் இன்ஷா அல்லாஹ், அதை நீங்க அப்படியே பார்த்துக்கோ. முதல்ல பாருங்க, அந்த ஓதும் போது அந்த வசனம் வந்து ஸ்கிரீன்ல வரும், அதை அப்படியே முழுமையாக பாருங்க. அதுக்கப்புறமாக தனித்தனியாக வேடாக நான் சொல்றேன், அதையும் பார்த்து நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இப்ப தனித்தனியாக அந்த வாசகத்தை சொல்றேன். சொல்லும் போது அந்த வாசகத்தை நீங்களும் உங்களுடைய வாயில அந்த உச்சரிப்போட சேர்ந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துஆவினுடைய அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், கவலை, துக்கம், இயலாமை, சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன் சுமை என் மீது மிகைப்பதை விட்டும் மற்றும் மனிதர்களின் அடக்குமுறைக்கு ஆளாகுவதிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆ அபூதாவுதுல வரக்கூடிய அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய துஆ. இந்த துஆவை அனைவரும் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா நபர்களும் மனப்பாடம் பண்ணி இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலாவிடத்துல பாதுகாப்பு தேடுங்க. எல்லா பிரச்சனைகளும் நீங்கிரும் இன்ஷா அல்லாஹ். கடன் தொல்லையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்மை காப்பாற்றிடுவான். அன்பானவர்களே, இந்த துஆவை ஓதுறதோடு சேர்ந்து நம்முடைய கடன் தொல்லைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னா நம்முடைய வியாபாரத்துல அல்லாஹ்வினுடைய பரக்கத்து நமக்கு வேணும்.
அதுக்கு ஒரு 4 வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த 4 வழிமுறைகளை நம்ம அப்படியே பின்பற்றி நடந்தோம்னா நம்முடைய வியாபாரத்துல அல்லாஹ்வினுடைய நேரடி பரக்கத்து நமக்கு கிடைக்கும். நம்முடைய ரிஸ்க்ல அல்லாஹு தஆலா விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான். அதுல முதலாவது வழி அதிகாலை நேரத்துல உள்ள பரக்கத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அந்த துஆவை பாருங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்களுக்கு காலை நேரத்திலே, அந்த அதிகாலை நேரத்திலே அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. நபி அவர்களுடைய நேரடி துஆ இருக்குது. அதிகாலை நேரத்துல நம்ம கடையை திறக்கணும். இந்த வீடியோ பார்க்கும் போதே நிறைய நபர்கள் அதிகாலையில எங்க இருந்து கஸ்டமர் வராங்க, 9 மணி 10 மணிக்கு மேலதான் கஸ்டமரே வராங்க, 11 மணி ஆயிருது கஸ்டமர் கடைக்கு வர்றதுக்கு. இதுல நாங்க அதிகாலையில போய் சும்மா திறந்து உட்காரவா அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே கேட்கறது எனக்கு புரியுது. நோக்கம் அதுவும் இல்ல. அதிகாலையிலேயே ஃபஜர் முடிச்சுட்டு திக்ராத்துகள் எல்லாம் ஓதிட்டு நம்ம நேரா கடைக்கு போய் கடையில என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க அந்த வேலையை பாருங்க. ஏதாச்சும் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டி இருக்குதா அதை பாருங்க, அல்லது ஏதாவது ஸ்டாக் ஆர்டர் பண்ண வேண்டி இருக்குதா அதை ஆர்டர் போடுங்க. ஏதாச்சும் அந்த வியாபாரம் சம்பந்தமான வேலைகளை அதிகாலையில நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நபி அவர்களுடைய அந்த துஆவினுடைய பரக்கத்தை அந்த வியாபாரத்துல நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறமாக வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம கடைக்கு போய் மறுபடியும் 10 மணிக்கு மேல இன்ஷா அல்லாஹ் கடையை திறந்துக்கலாம். வியாபாரத்துல பரக்கத்து பெறுறதுக்கு 2வது வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையை பேசணும். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை வெளிப்படுத்தி காமிக்கணும். வியாபாரம் செய்யும் போது ஏதாச்சும் பொருள்ல குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை வெளிப்படையாக காமிச்சு வியாபாரம் செய்யணும். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வியாபாரத்துல உண்மை இருக்கணும். அதுல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவருடைய வியாபாரத்துல பரக்கத் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்ம வியாபாரம் செய்யும் போது அதுல என்ன குறை இருக்குதோ அதை அப்படியே வெளிப்படுத்தணுங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படிதான் செஞ்சாங்க. எனவேதான் இஸ்லாம் வளருவதற்கு இது ஒரு காரணமாகவே இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனேயே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது பெரிய வேற சப்ஜெக்ட். வியாபாரத்தினுடைய விஷயம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு கடை விதியை உருவாக்கினார்கள். இஸ்லாமியர்களுக்கென்றே ஒரு கடை விதியை உருவாக்கினார்கள். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீதி, நேர்மை, நியாயம், உண்மையை மட்டும் பேசுவார்கள். எதேச்சும் குறை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறையை வெளிப்படுத்தி காமிச்சு விற்பாங்க. அப்படிதான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒரு தானிய குவியலுக்குள்ள கையை விடுறாங்க. உள்ளுக்குள்ள ஈரம் இருக்குது, ஒரு மாதிரி பூசணம் படுத்தணும் தெரியுமா, உள்ளுக்குள்ள விட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இதை வெளி காமிக்கவில்லை, இதை ஏன் நீ வெளிப்படுத்தி வைக்கவில்லை, அந்த ஈரமான பக்கத்தை ஏன் நீ வெளியே வைக்கல, யார் மோசடி செய்கிறாரோ, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே வியாபாரம் செய்யும் போது என்ன குறை இருந்தாலும், ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலும் அதை வெளிப்படையாக, இந்த டேமேஜ் ஆயிடுச்சுங்க, இதை கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க வியாபாரம் செய்தீர்கள் என்றால் அந்த வியாபாரத்துல அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். வியாபாரத்துல பரக்கத் பெறுறதுக்கு 3வது வழி, நிறுவையில அளவையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மோசம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அந்த சூறாவுல நீங்க எடுத்து பாருங்க, நரகத்திற்கு என்று சொந்தமாக கூடியவர்கள் அவர்கள் யாரு தெரியுமா, அவர்களுக்கு ஒரு பொருளை வாங்கும் போது கரெக்டா பார்த்து நிறுவையில அளவு பார்த்து வாங்கிடுவாங்க, அதிகமாக கூட வாங்கிடுவாங்க. ஆனா இவங்க வியாபாரம் செய்யும் போது அந்த அளவையில அந்த மக்களுக்கு வியாபாரம் செய்யும் போது அதை குறைச்சு விற்பாங்க, அந்த நிறுவையில மோசம் செஞ்சு விற்பாங்க. இவர்கள் நரகவாதிகள் என்று வருகிறது. அப்படின்னா நம்ம வியாபாரம் செய்யும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அளந்து கொடுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம் கூட போயிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 கிராம் கூட போயிட்டாலும் பரவாயில்ல, நீங்க இப்படி வியாபாரம் செஞ்சு பாருங்க. இந்த நிலுவையில சரியான முறையில அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், நிலுவையிலே மோசடி செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நான் இதை சரியாக செய்வேன் என்று கொஞ்சம் கூட நீங்க கொடுங்க, கஸ்டமர் நம்முடைய கடையை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாய் ரொம்ப உண்மையாளராக இருக்கிறாரே, கொஞ்சம் கூடையே போடுறாரு, நிலுவையில கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணத்தை போட்டு நம்முடைய வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். எனவே இந்த 3வது வழி, மோசடி செய்யக்கூடாது, அந்த நிலுவையில மோசடி செய்யக்கூடாது, அளவையில மோசடி செய்யக்கூடாது, கரெக்டான முறையில அளந்து கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலும் பிரச்சனை இல்லை. வியாபாரத்துல பரக்கத்து பெறுறதுக்கு 4வது வழி, வியாபாரமே இல்லாம கடையில இருப்பீங்க, வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தா வியாபாரம் இல்லாம இருக்குது. அந்த சமயங்கள்ல என்ன செய்யணும், மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போயிடும், அல்லாஹ்வினுடைய நினைவு இல்லாம நம்ம மறந்துடுவோம். அந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, கடையில ஃப்ரீயாக இருக்கும் போது இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யணும், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேட்கணும். அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லி நீங்க இஸ்திக்ஃபாரை அதிகமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வியாபாரம் பரக்கத்தாக ஆகும். என்ன சேர்த்து கடையில உட்காந்து இஸ்திக்ஃபார் செஞ்சா எப்படி சேர்த்து பரக்கத்து வரும் கேக்குறீங்களா? நான் சொல்லலங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா வ யும்திதுகும் பி அம்வாலின் வ பனீன். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. சூரா நூஹ் 10வது சூராவுல 12வது வசனத்தை எடுத்து பாருங்க. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், மலையை அல்லாஹ் தந்துருவான், உங்களுடைய செல்வத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான், உங்களுடைய குழந்தைகள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க. இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டா இந்த அனைத்து வளங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். எனவே இந்த 4 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முழுக்க வியாபாரத்துல அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொட்டி கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா முழுமையாக அந்த துவா நம்ம மேல சொன்னோம்ல, அந்த துவாவை முழுமையாக நம்ம மனப்பாடம் பண்ணணும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் இந்த 4 வழிமுறைகளை நீங்க முழுமையாக கடைபிடித்தீர்கள் என்றால் வியாபாரத்தில் அல்லாஹு தஆலாவினுடைய பரக்கத் கொட்டி கிடைக்கும். அந்த துவாவை நீங்க அதிகமாக ஓதும் போது நம்முடைய கடன் தொல்லைகளை ஃபுல்லா அல்லாஹ் நீக்கிடுவான், கஷ்டங்களை ஃபுல்லா அல்லாஹ் நீக்கிடுவான். அது மட்டுமல்ல, கடன் பட்டவர், அந்த கடன் நம்மளுக்கு அதிகமாக கடன் இருக்குல்ல, கடன் இருக்கும்போது அந்த நபருடைய உள்ளத்துல எப்படி என்ன இருக்கணும்னா, அல்லாஹ் அந்த கடனை நான் தேவைக்காக வேண்டி வாங்கிட்டேன், இந்த கடனை நான் எப்படியாச்சும் திருப்பி கெட்டணுங்கிற முழு எண்ணத்தோட இருந்தா அல்லாஹ் அந்த கடனை அடைப்பானாங்க. இந்த ஹதீஸை கேளுங்க. மன் அகத அம்வாலன் நாசி, மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, கடனை ஒரு தேவைக்காக வேண்டி ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அதை திருப்பி செலுத்தணும், திருப்பி எப்படியாச்சும் கொடுத்துடணும்னு சொல்லி உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு தெரியுமா. இப்படி ஒருவர் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாடி ஒரு கடனை வாங்கினா அத்தல்லாஹு அன்ஹு, அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த கடனை நிறைவேற்றி விடுவான். அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான வழியை அல்லாஹு தஆலா தந்து விடுவான். கடன் பட்டவர்கள், கடனிலே மாண்டு கிடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த துவாவை ஓதுங்க. அத்தோட இந்த கடனை நான் எப்படியாச்சும் நிறைவேற்றினோன்னு சொல்லி முழுமையாக நீங்க நியத்து வைங்க. அல்லாஹு தஆலா அந்த கடனை அடைச்சிருவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கடன் தொல்லைகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், மன சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது யூடியூப் சேனல் ராஜே ஆலி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற நன்மையான விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் எத்தி வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.